தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாள் திருப்பலியானது புனித சவேரியார் தேர் சப்பர உபயதாரர்கள் குடும்பத்தினருக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்த குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும். கல்வி பயின்ற மாணவ மாணவியர் சிறந்த முறையிலே கல்வி பயின்று ஒவ்வொருவரும் அவரவர் தமக்கென ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பூரண உடல் சுகம் கிடைக்க வேண்டும். விவசாயம் செழிக்க வேண்டும். கால்நடைகள் சுகமாக வாழ வேண்டும். இன்னும் அவர்கள் என்னென்ன தேவைகளை மனதில் சுமந்து இந்த நவநாளை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அந்த தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வயல்வெளிகளின் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள். இறைவாக்கினர் மீட்கா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. தங்கள் படுகைகளின் மேல் சாய்ந்து தீச்செயல் புரிய திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கிறார்கள். வயல்வெளிகளின் மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்துக் கொள்கின்றார்கள்.
வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதனின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பாய் இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, தம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஒப்படைக்கின்றன. நாளைக்கு நீரே துணை. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்குகள் 14 தொடக்கம் 21 இறுதியாக. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாடலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவின் இதயம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, ஆதரவு பங்கு இறை மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கு. என்னை கேட்க மாட்டேங்கிறீங்களே, நல்லா இருக்கீங்களா? வாங்கி வாங்கி பழக்கமாக போச்சு இல்லை எல்லாருக்கும்? கேட்க மாட்டேங்கிற, திரும்பி கேளுங்க. நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. பிரியமானவர்களே, உலகை படைத்து உவகை அடைந்த இறைவன் பகலையாள சூரியனையும் இரவையாள சந்திரனையும் நீர்நிலைகளையும் நிலப்பரப்புகளையும் காட்டு மலர்ச்செடிகளையும் கடிதரும் மரங்களையும் ஊர்வன பரப்பன அனைத்தையும் படைத்த இறைவன் இறுதியில் உங்களையும் என்னையும் அவர் சாயலில் உருவாக்கிய பொழுது நிலத்தின் மண்ணை பிசைந்து மானிடரை தன்னுருவிலும் சாயலிலும் படைத்து அவனுடைய நாசிகளில் தனது மூச்சுக்காற்றை ஊதிய பொழுது, உயிர் கொடுத்த பொழுது
மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கடவுள் நினைத்திருப்பார். எப்படி இருக்க வேண்டும்? இவனுடைய கைகள் ஆசீர்வாதங்களை அள்ளித்தர வேண்டும். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. கையிட்டு வாங்காமல் இருக்க வேண்டும். அதாவது லஞ்சம் வாங்காமல் இருக்க வேண்டும். இவருடைய கால்கள் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும், பாவத்தின் பாதைகளை மறுக்க வேண்டும். இவருடைய இதயம் அன்பிற்காய் இயங்க வேண்டும், இரக்கத்தில் உறைந்திட வேண்டும். இவனுடைய சிந்தனை தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று பேசிவிடக்கூடாது. இருப்பவரை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவருக்கு எப்படியெல்லாம் வாழ்வு கொடுக்கலாம் என்று அதிக நேரம் யோசிக்க வேண்டும். இவனுடைய தலை தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று செயல்படக்கூடாது, தலைகணத்தோடு செயல்படக்கூடாது, தலை தாழ்ச்சியில் வணங்கிட வேண்டும். இவனுடைய கண்கள் ஏழைகளை கண்டு இறங்க வேண்டும். இல்லாதவர்களுக்கு, கண்ணீர் வடிப்பவர்களுக்கு அவர்களை கண்ணீரை துடைக்க கரங்கள் முன்வர வேண்டும். இப்படி தான் படைத்த மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இறைவன் ஆசைப்பட்டார். இந்த ஆசை நிறைவேறியதா? சொல்லுங்க. இந்த ஆசை நிறைவேறியதா? முதலாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பார்க்க முடிந்த விண்ணகத்தை மனிதன் இழந்து போனான். அதான் ஏதேன் தோட்டம். இதுக்கு முன்னாடி விண்ணகம் இருந்துச்சான்னா மனிதன் பார்க்கும் விதமாக இருந்த விண்ணகத்தை தன்னுடைய கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தால் மனிதன் அதை இழந்தான். அப்பொழுதே படைத்த கடவுள் என்ன செய்தார்? இந்த மானிட இனத்தை மீட்பதற்காக இன்னொரு மனிதனை நான் படைக்கப் போகிறேன். படைக்கப் போகிறேன் அப்படின்னா அது ஒரு பெரிய இறையியல் ஸ்கேண்டல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தப்பறையா போயிடும். கிறிஸ்து படைக்கப்படவில்லை. தொடக்கத்தில் இருந்த அவர், வார்த்தையா இருந்த அவர் மீண்டும் மனிதனாக பிறந்தார். அதான் ஒரு மனிதன் மூலமாக உலகத்திற்கு வந்த பாவத்தை அழிப்பதற்காக, வாழ்வை அள்ளி கொடுப்பதற்காக இன்னொரு மனிதன், இன்னொரு புதிய ஆதாம் உலகத்திற்கு வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் நவநாள் எடுத்து சிறப்பாக யாருக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவோட அம்மாச்சிக்கு. அப்படிதானே? இயேசுடைய அம்மாச்சிக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிறோம். பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஆனால் நான் அருட்பணி இன்ஃபண்ட் ஜோதிஃபர், நான் அம்மாட்ட வளரலை, அம்மாச்சிட்ட தான் வளர்ந்தேன். என்னுடைய அம்மாச்சி ஊர், நம்முடைய ஃபாதருடைய சொந்த ஊர் வேங்கிடக்குளம். நான் பிறந்ததிலிருந்து ஏறக்குறைய 12ஆம் வகுப்பு வரை படித்தது இந்த வேங்கிடக்குளத்தில் தான். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், தாய், தந்தை, அம்மாச்சி, தாத்தா இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால், மாறி வரும் மாய உலகத்தில் 2024 கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒரு தூக்குனாங்குருவி கூடு போன்றுதான் பல இடங்களில் குடும்பங்கள் இருக்கிறது. இன்னைக்கு தாத்தா பாட்டி யார் யார் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, முதலில் வீட்டை கட்டுவார்கள். என் பிள்ளை நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது, இப்படியெல்லாம் அந்த அப்பா அம்மா நினைப்பாங்க. வயதும் வளரும், வருடமும் கடக்கும், புதுசாக ஒருத்தி வருவாள். நம்ம அம்மா சொல்லும், எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தானோ தெரியலை, இந்த பாடுபடுத்துகிறா. அவள் சொல்லுவா, ஒன்று நான் இருக்கணும், இல்லாட்டினா அவள் இருக்கணும், உனக்கு யார் வேணும்னு முடிவு பண்ணிக்க. பிள்ளைங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணும்? ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோடனே கையில் என்ன எடுக்கும்? கிட்டி மட்டை, நொங்கு வண்டி, பம்பரம், இதெல்லாம் இருக்கா? அப்போ அதெல்லாம் இல்லை. பாட புத்தகங்களில் இருக்கு வரைபடமா பம்பரம், நமது தமிழர்களின் கலாச்சார விளையாட்டு கிட்டி மட்டை, சில்லு விளையாடுதல், இதெல்லாம் புத்தகத்தில் வந்துருச்சு பாடத்திட்டமாக. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? நம்ம தாத்தா பாட்டிங்க சொல்லி கொடுத்தாங்க. நிறையா கதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அப்படின்னு இழுத்தாங்கன்னா நிறைய கதைகளை சொல்லுவாங்க. நாங்கள்லாம் இப்படியா இருந்தோம். ஆனால் எங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் வீட்டுக்கு போகணுன்னா என்ன எடுக்கிறாங்க கையில்? செல்ஃபோன். மாப்பிள்ள சுர்ரா அவனை
சுடுறதுக்கு கற்றுக் கொடுக்குறோமா நம்ம? தாத்தா பாட்டிகள்லாம் இல்லை வீட்டில். தாத்தா பாட்டிகள் இருந்தால் அவர்கள் செய்கின்ற வேலையை செய்வார்கள். இப்போ என்ன தெரியுமா, காலையில் 5 மணிக்கு அஸ்தாலம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அஸ்தாலம்னா என்ன நமக்கு தெரியுமா என்னன்னு தெரியல உங்களுக்கு. காலையில் 5 மணிக்கு மணி அடிப்பாங்கல்ல. நம்ம ஆயா எழுந்திரிச்சோன்னே சர்வேஸ்வரனுக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு அச்சிஸ்டர்ஸில் போட்டுட்டு கையில் அவனுடைய இந்த மாதிரியே இந்த இவன் கேட்குறாள் அந்த கோழியை அவுத்து விட்டுக்கிட்டு அச்சிஸ்டர் மரியாதை சர்வேஸ்வரே மாதாவே பாவிலா இருக்கு எங்களுக்கா அடியே அந்த அடுப்பில் காப்பி காயுது அதை வேமா எடுத்து பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. கேட்பதற்கு நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் உண்மை என்னவென்றால் அஸ்தாலம் அடித்தோன்னே எந்திரிச்சு நெத்தியில் சிலுவை போடணும். இதை யார் சொல்லி கொடுத்தா? எனக்கே எங்கள் அம்மாச்சி தாத்தா சொல்லி கொடுத்தாங்க. கரெக்டாக 5:45 வேங்கடா குளத்தில் காலை திருப்பலி இருக்குது அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருந்தேன்னா புரடியில் ஒன்று போடுவார் எங்கள் ஐயா. அழுதுகிட்டே வருவேன் அரை டவுசரோட. புரியுதா? கோயிலுக்கு உட்கார்ந்தோம். இன்னைக்கு அவர்கள் ஊட்டிய ஆன்மீகம், அவர்கள் கற்றுத்தந்த வாழ்க்கை பாடம் என்னை இந்த திருப்பீடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். தாய் தந்தை அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இருக்கலாம், என்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் என் தாய். ஆனால் நான் எங்கள் அம்மாச்சி வீட்டிலேயே தான் வளர்ந்தேன். எங்கள் அம்மாச்சி தாத்தாவுடைய ஆன்மீகம், ஜெபமாலை சொல்கின்ற விதம், ஜெப கூட்டங்களுக்கு அவர்கள் ஆர்வம் காட்டுகின்ற விதம், அவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கும்போது யாராவது யாசகம் கேட்டு வந்தால் அவங்களுக்கு இருப்பதை கொடுத்ததை பார்த்த கண்கள். இப்பெல்லாம் பிள்ளைங்க இருக்குங்க, ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டும். இப்போல்லாம் ஆலயங்களில் அதிகமாக உண்டியெல்லாம் வர்றது கிடையாது. ஆனால் முன்னாடி இருந்த தாத்தா பாட்டி, எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் கோயிலுக்கு போகும்போது ஒரு ₹1 5 காசு ₹1 இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. நான் அந்த காலத்து ஆள் கிடையாது, சின்ன பிள்ளை தான். ஆனால் அந்த பழக்கத்தை கொடுத்தாங்க. இப்போ அது மாதிரி யாருமே செய்கிறது கிடையாது. என்னப்பா அதை நூதனமாக உண்டியல் கலெக்ட் பண்ணுறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இது எதற்கு சொல்லுகிறோம் என்றால், ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், காய்கறி வாங்குகிறோம். அப்போதைக்கு யாராவது அம்மா தாயே டீ குடிக்க ஏதாவது இருக்கா? அடப்படா குடிகார பையன், பிச்சைக்கார பையன், இவன் மாதிரி ஆளெல்லாம் நீ பார்த்து ஒதுங்கி இருக்கணும். இது மாதிரி இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அப்போதைக்கு தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க? உதவி செய்ய வேண்டும், எப்பொழுதுமே நம்மிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும், ஞான காரியங்களில் ஆர்வமாக இருக்க வேண்டும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போல்லாம் செல்ஃபோன், அம்மா கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை வந்து இன்னொரு ரூமில் இருக்குது. யுவர் டின்னர் இஸ் ரெடி, கம் அண்ட் ஹேவ். நோ மாம், ஐ எம் கோயிங் ஃபார் அ வாக், ஐ எம் கோயிங் ஃபார் அ அவுட்டிங். பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு பேசுகிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. கூப்பிட்டு பேசுகிறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. மெசேஜ் தான். ஊடகங்கள் நமது வாழ்வில் அதிக இடம் பிடித்ததால் நம்மை ஊட்டி வளர்த்தவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். இதுதான் உண்மை. ஊடகங்கள் தேவையில்லை என்று நான் சொல்ல போவது கிடையாது. ஊடகங்கள் மனித வளர்ச்சிக்கு தேவை என்றால் அதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம ஆயெல்லாம் சண்டையில் அடபட கல்ச்சரில் போவார் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலாச்சாரம் என்கின்ற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கல்ச்சர் அப்படின்னு பேர். ஆனால் அது நம்ம ஆயாவுக்கு தான் தெரிஞ்சது. அப்பயே சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருச்சு. அடப்போங்கடா கல்ச்சரில் போவோம் அப்படின்னா, கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் அனைவரும் அழிவின் பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அன்னைக்கு நமது வீட்டில் இருந்த ரேடியோ செட்டு டிவியெல்லாம் யார்? நம்ம தாத்தா பாட்டி தான். அங்கேருந்து வந்தோன்னே, ஸ்கூல் விட்டு வந்தோடனே, உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு அணிலும் ஒரு காக்காயும் பேசிக்கிருச்சான். இந்த கதையெல்லாம் இப்போல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. தாத்தா பாட்டிங்க சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ஒரு மறை உண்மை வாழ்க்கை பாடங்கள் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான். நம்மளுடைய தலைவாணிக்கு பக்கத்தில் என்னம்மா இருக்குது? ஜெபமாலையா? ஜெபமாலை தானே. இல்லைன்னா அந்தோனியார் நவநாள் புக்கு ஏதாவது, பைபிள் ஏதாவது. ஆனால் எங்கள் அம்மாச்சி தலைமாட்டிலெல்லாம் ஜெபமாலை இருக்கும். இந்த மாதிரி அந்தோனியார் நவநாள் புத்தகம், பைபிள், இது ஏதாவது இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே அந்த முகத்தில் தான் முழிக்கணும். எங்கால் எடுத்த கண் முழித்த உடனே செல்ஃபோனில் தான் முழிப்போம். இது யார்? அந்த காலத்து ஆளுகளும் இப்போ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. எங்கள் பங்கில் ஒரு அம்மா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வயசு எப்படியும் ஒரு 70 வயசு இருக்கும். அது கையில் செல் எடுத்து வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று அமுக்கிட்டு இருக்கு. லைட்டு தான் எரியுது. ஏன்னா நம்ம மதிக்க மாட்டாங்க. உன்கிட்ட செல்ஃபோன் இல்லையா? மாறி வரும் ஊடகங்கள்
தாய் தந்தை தாத்தா பாட்டிகளின் அன்பிலிருந்து நம்மை பிடித்து சிறை செய்திருக்கிறது. இதுதான் உண்மை. எந்த காலத்தில் ஃபாதர் இருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மை இதுதான். சரியா? ஜெபமாலை சொன்னால் சின்ன பிள்ளை வீட்டில் பார்த்துக்கிட்டே இருக்கும். என்ன நம்ம ஆயா காலையிலே இருந்து சொன்ன சிலுவை போடுது, அப்போ நம்மளும் சிலுவை போடணுமோ, அப்போ நாமும் ஜெபமாலை சொல்லணுமோ. கரெக்டாக கோயிலுக்கு போயிடுறாங்க, நற்கருணை ஆராதனைக்கெல்லாம் போயிடுறாங்க, நன்மை வாங்குறாங்க, பல்லு விளக்குறாங்க, நகை வெட்டுறாங்க, காலு கையெல்லாம் சுத்தமாக இருக்குது. இதெல்லாம் எங்கே? நம்ம தாத்தா பாட்டிங்க இருந்த வீடு. ஆனால் இப்பெல்லாம் அவங்கெல்லாம் இல்லையே இல்லை. அனாதை இல்லத்தில் இருக்காங்க, இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இடங்களில் இருக்காங்க. இதையெல்லாம் நாம் யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? தாத்தா பாட்டிகள். அதெல்லாம் இல்லை இப்போ. அதெல்லாம் யூஸ்ட் அண்ட் த்ரோ. உங்களுக்கு தெரியுமா, இந்த வயதான தாத்தா பாட்டிகளை எல்லாம் இக்கால 2024 தம்பதியர்கள் எப்படி தெரியுமா பயன்படுத்துகிறாங்க? டீ கடைக்கு போகிறீங்க, அண்ணன் ஒரு டீ போடுங்க, அவர் ஒரு பேப்பர் கப் எடுத்து கொடுப்பார். பேப்பர் கப்பில் ஒரு டீ, அப்படியே அந்த டீயை குடிச்சிட்டு ஒரு சிலர் கனிவாக உள்ளவங்க அந்த கப்பை தூக்கி குப்பை தொட்டியில் போடுவாங்க, ஒரு சிலர் கீழே போடுவாங்க, இன்னும் ஒரு சிலர் அந்த கப்பை போட்டு காலை எத்தி வச்சு மேலே வச்சு ஒரு நசுக்கு. இதுதான் நம்ம வீடுகளில் இருக்க வயதானவர்களின் நிலைமை. அதனால தான் அந்த கப்புக்கு பேர் யூஸ் அண்ட் த்ரோ. வயதானவர்கள் எல்லாம் தங்கள் இளமை பருவத்தில் என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்ட மாதிரி படக்கூடாது, நான் இவ்வளவு சேர்த்து வச்சுருக்கேன், வீடு கட்டி கொடுத்துட்டேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளை 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் அந்த பிள்ளையின் பேரில் சொத்து பத்துக்கள் சேர்த்திருக்கிறீர்களா? வீடுகளை கட்டி வைத்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளின் உடல் நலம் ஆரோக்கியமாக இருந்தாலும் அவர்களை ஊனமாக்குகின்றீர்கள். இதுதான் உண்மை. ஃபாதர்லாம் வெளிநாடுகளில் இருந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அளவுக்கு தான் பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. அவர்களுக்கென்று சுதந்திரம், அவர்கள் தங்கள் வாழ்க்கையை திட்டமிட வேண்டும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வீடு கட்டியிருக்கேன் பாருங்க ஃபாதர் அப்படின்னு, நம்மளால் தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்துலேயே நகர்த்திட்டு திரிவாப்புல. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தாத்தா பாட்டிகளை அப்படி வச்சிருக்கணும், வீட்டில் வச்சிருக்கணும். எங்கே? ஜெபக்கூடத்தில் வச்சிருக்கணும். நம்முடைய திருத்தந்தை இருக்கார் தெரியுமா? நம்ம திருத்தந்தையோட பேர் என்ன? பிரான்சிஸ். அவர் சொல்லுவார், புனிதர்களை நீங்கள் ஆலயத்தில் தேட வேண்டாம், நீங்கள் புனிதர்களை ஆலயத்தில் தேட வேண்டாம், புனிதர்கள் உங்களை வளர்த்தெடுத்த தாத்தா பாட்டிகள். ஆமாம், இன்னைக்கு நான் நல்ல சாமியாராக இருக்கேன், நல்லா போதிக்கிறேன், என்னுடைய வாழ்வு நல்லா இருக்குன்னா என்னை உருவாக்கியது ஒரு புனிதர். அந்த புனிதர் யார்? பரிசுத்த மேரி, குழந்தை சாமி, என்னுடைய தாத்தா பாட்டிகள். எப்போ ஆண்டவர் போப்பாண்டவர் கூட்டத்தெல்லாம் கூட்டி ரோமாபுரியில் சொல்லி பரிசுத்த மேரியை நான் அருளாளராக்குகிறேன், பரிசுத்த மேரியை நான் முத்தி பேர் பட்டம் பெற்றவராக மாற்றுகிறேன், புனிதராய் மாற்றுகிறேன், எப்போ அவர் அன்னைக்கு சொல்கிறது? என் கண்ணுக்கு தெரிந்த முதல் புனிதை, எனக்கு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்தவள் என்னுடைய அம்மாச்சி. இன்னைக்கு ஒரு அப்பா குடிகாரராக இருந்தால் 90% பிள்ளைகளும் என்னவா இருக்கும்? அவர்கள் அப்பாவிடமிருந்து பார்த்தது போதை பொருட்கள், சரக்காக இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் திருவிழா நேரத்தில் வாங்க மாப்பிள்ள, பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கோம், உட்காருங்க மாப்பிள்ள, இந்தாங்க ஒரு கப் அடிங்க. பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் கண்களுக்கு மண்ணை தூவி விட்டு அவங்க இன்னொரு இடத்துல பார்ட்டியை அனுபவிப்பாங்க. போதைப் பொருட்கள், பீடி, சிகரெட்டு, ஆன்ஸு, என்னென்னமோ இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. நாம் என்ன செய்கிறேனோ அதை என்னுடைய பிள்ளை செய்வான், என்னுடைய எதிர்கால சந்ததி செய்யும். இன்னைக்கு நற்செய்தியில் பார்க்க போகிறோம். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமாவா? இவர் தூய ஆவியானவரை பெற்றிருந்தார், மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா, இயேசு வாழ்ந்த குடும்பத்தில் அன்னை மரியாளும் சூசையப்பரும் கண்டிப்பாக ஏதாவது சண்டை வந்திருக்கும், புரிதல்கள் இல்லாமல் ஒரு சில சண்டைகள் வந்திருக்கும். ஆனால் இயேசு இருக்கும் பொழுது தப்பான வார்த்தைகளை உதிர்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளை வீட்டில் இருக்குது, நீங்கள் ஏதாவது கண்டுக்கிறீங்களா பிள்ளைங்க வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அடிபோடி கோடிட்ட இடங்களை நிரப்புக. அடிபோடி அடகோடா நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்க, அதுங்களை வச்சுக்கிட்டே நம்ம என்னென்ன பேச்சு பேசுகிறோம்? கெட்ட வார்த்தை, கேட்ட வார்த்தை தான். புரியுதா? அதனால் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் அப்படின்னா
சூசையப்பர் மாதாவும் 24 மணி நேரம் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். தத்துவியல் அறிஞர்கள், மனோவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, பிள்ளைகள் சிறு பருவத்தில் எதை காண்கிறார்களோ அதை தன்னகத்தே வைத்துக் கொள்கிறார்கள். சண்டை சச்சரவு தான். அதுவும் எங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமில்ல, எங்கள் அப்பா தான் பெரிய ஆள். இவன் 5ஆம் கிளாஸில் பேசிக்கிட்டு இருக்கான் பையன். வீட்டில் பார்த்தது சண்டை சச்சரவு செய்ய மாட்டான். புரிதல்கள் அதிகமாக இருந்திருக்கும் அன்னை மரியாள் வீட்டில். இன்னும் நம்ம பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் விட்டா அம்மாச்சி வீட்டுக்கு போவாங்கல்ல, நான்லாம் அது மாதிரி தான். 12வது முடிச்சுட்டு வந்துட்டேன், லீவ் விட்டால் எப்படா அம்மாச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி தீனி எல்லாம் கலையத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருந்து அம்மாச்சி தீனி அப்படின்னோம்னா கொடுக்கும். திரும்பியும் இன்னொரு தடவையும் கேட்டாலும் திரும்பியும் கொடுப்பாங்க. பால் பணியாரம் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. இயேசுவும் அம்மாச்சி வீட்டுக்கு கண்டிப்பாக போயிருப்பார். அந்த அம்மாச்சி வீட்லேயும் சுவக்கினிடமும் அண்ணாளிடமும் இயேசு என்ன தான் கற்றுக்கிட்டாரு? ஜெபம் செய்ய கற்றுருப்பார். புரியுதா? இது மாதிரி நிறைய உதவி செய்தல், இது மாதிரி நிறைய நல்ல காரியங்களை இயேசு கண்டிப்பாக அந்த வீட்டில் கற்றுக்கொண்டு இருக்கிறார். அதனால தான் அவர் சண்டை செய்யலை. நிறையா பேர் இயேசுவை மாக்குன்னு வானத்திலேருந்து குதிச்சு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை, இறையியல் உண்மை அதுதான். நான் அதுக்கு எதிராக பேசலை. எல்லாரும் கடவுளை இயேசுவை இப்படி தானே பார்ப்பீங்க, ஒரு பெரிய ஆள், அவர் கடவுள், அவர்கிட்ட கேட்டால் எல்லாம் நடக்கும். நான் அதிக நேரத்தில் பிரசங்கங்களில் இப்படி தான் சொல்லுவேன், இந்த இயேசு என்னுடைய வகுப்பு தோழன். என் கிளாஸ்மேட் அவன். யார்? சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான்ல, என் கிளாஸ்மேட்டு. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? எப்பொழுது நாம் இயேசுவை மனிதனாக பார்க்கிறோமோ மனித குணங்களை அவரிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ளலாம். ஏழைகளை மன்னிச்சாரு, அவர் கடவுளுங்கிறதுனால மன்னிச்சாரு. உங்களுக்கு தான் தெரியுமே, 100% மனிதனாக இருந்தால் அவரால் முடியுது என்றால் என்னால் முடியாதா? தவறான கண்ணோட்டத்தில் அவர் பார்த்ததே கிடையாது. அவரும் ஒரு மனிதன், அவரால் முடிந்தால் என்னால் முடியாதா? நிறைய சேலஞ்சிங். அதனால தான் நான் சொல்கிறேன், இயேசுவை உங்கள் வயதுக்கு உட்பட்டவராக பாருங்கள். நீங்கள் எங்கேயும் போய் வாழ்க்கைக்கு பாடம்லாம் கற்றுக்கிட்டு வர வேண்டியதில்லை. அவரே போதும். அழகாக சிரிப்பார், கனிவாக பேசுவார், பாரபட்சம் பார்க்க மாட்டார், தகுதி பார்க்க மாட்டார், பணக்கார ஏழை அப்படின்னு. அவரை கொல்றதுக்கே பல திட்டங்கள் இப்படி தான். இவன் பாவிகளின் நண்பன், பெருந்தீனிக்காரன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஏழைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டான். கடவுள் அன்னை மரியாள் நினச்சிருந்தா இப்போல்லாம் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலில் பாஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், என் பிள்ளை தெரியுங்கள 485 எடுத்திருக்கு. அன்னை மரியாள் என்னைக்காவது கலிலேய தெருவுலையோ நாசரேத்துலையோ என் பிள்ளை யார் தெரியுங்கள, கடவுள்றி என் வயிற்றில் பறக்கிறாரு. நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று அதிகரிச்சிருச்சுன்னா போதும். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா, என் பிள்ளை போட்டிருக்கேன் பார்த்தியா ட்ரெஸ்ஸு 20,000 ரூபா, இந்த கழுத்தில் இருக்கு பார்த்தியா அது, இப்படின்னு நம்ம பெருமை பாராட்டுவோம். அன்னை மரியாள் இது மாதிரி பெருமை பாராட்டினாங்களா? இதைத்தான் இயேசு கற்றுக்கொண்டார். யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு? அன்னை மரியாள், சூசையப்பர், இன்னும் சுவக்கின் அன்னம்மாள், அவங்க தாத்தா பாட்டிங்க. எனவே பிரியமானவர்களே, அவர் சண்டை சச்சரவு செய்யவில்லை, கூக்குரல் இடவில்லை, தெருக்களில், அதாவது கூக்குரலை தெருக்களில் எழுப்பவில்லை, நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாளனை முறியார். நீதிக்காக போராடினார். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களை என்ன தெரியுமா சொல்கிறான்? அந்த பிள்ளைக்கு வயசு எப்படியும் 6 மாதம் தான் இருக்கும். அந்த எடுத்த விட்டு சனியம் பிடிச்ச ஓடிட்ட இடங்களை அவள் வீட்டுக்கு மட்டும் நீ போகவே கூடாது. பிள்ளைக்கு 6 மாதம் தான். அதுக்கு ஐயான்னு சொல்லிகிட்டு இருக்கு. அதுக்கிட்ட அம்மா சொல்லிகிட்டு இருக்கு. அவள் திடீர்னு போவ, அவள் என்ன செஞ்சா தெரியுமா? இன்னொன்று, நம்ம இளைஞன், அம்மா யாரோ ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்கம்மா, நீ பேசாமல் இருறா, உனக்கு ஏன் அந்த வம்பு, போலீஸுக்கு போனால் என்ன ஆகுறது, ஏற்கனவே எனக்கு கிரகம் பிடிச்சிருக்கு, நீ பிறந்ததுலேருந்து தான் என்னன்னு அந்த பூசாரி சொல்கிறாரு. பூசாரி கிறிஸ்தவன் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு அந்த குறி பார்த்த இடத்துல சொல்கிறாங்க, உனக்கு 18 வயசு ஆனால் தான் சரிப்பட்டு வருமா. இப்படியெல்லாம் பிள்ளைங்களை அடக்கி வச்சோமே. அன்னை மரியாளோ, சூசையப்பரோ, சுவக்கினோ, அன்னம்மாளோ இயேசுவை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தார், என்ன ஆயிருக்கும்? தெருவுக்கு வந்திருப்பாரா? அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாரா? 33 வயதில் அவர் இறந்திருப்பாரா? இதையெல்லாம் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டார் என்றால் சுவக்கின், அன்னம்மாள், அன்னை மரியாள், சூசையப்பர். கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடத்தில் அதிகமாக கற்றுக்கொள்வதில்லை. தாத்தா பாட்டிகள் என்ற பெரிய நிறுவனங்களில்தான் அதிக அன்பை பெறுகிறார்கள், அதிக வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள், அதிக நன்னெறிகளை கற்றுக்கொள்கிறார்கள். நான் பெரிய நிறுவனம் சொல்கிறேன் அப்படின்னா ஆங்கிலத்தில்
தாத்தா பாட்டிகள்லாம் கிரேட் யூனிவர்சிட்டி. யாரு? தாத்தா பாட்டிகள் தான் கண்களுக்கு தெரிந்த மிகப்பெரிய கல்விக்கூடம். ஆனால் இன்னைக்கு நம்ம திண்ணையில் கூட இடம் கொடுக்கறது இல்லை. பிரியமானவர்களே, இயேசு இப்படிப்பட்டவராக இருந்தார். இன்றைய நற்செய்தியில் பார்த்தோம். நீங்களும் நானும் அதே இயேசுவை போன்று நன்னெறியோடு அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக, நீதியை நிலைநாட்டுகிறவர்களாக, சண்டையை தவிர்ப்பவர்களாக, அதிகமாக புரிந்து கொள்பவர்களாக, மற்றவர்களை பெருந்தன்மையோடு மன்னிப்பவர்களாக இருப்பவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் மாற வேண்டுமா? நமது குடும்பங்களில் உள்ள முதியவர்களை மதிக்க வேண்டும், மிதிக்கக்கூடாது. சுயநலங்களுக்காக அவர்களை பயன்படுத்திவிட்டு கசக்கி நசுக்கி தூரத்தில் தள்ளிவிடக்கூடாது. இன்னைக்கு அப்படி நீங்கள் தள்ளிட்டு வந்து இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கீங்களா? சுவக்கின் பார்த்து சொல்லுவாங்க, தயவு செய்து எந்திரிச்சு போயிரு. இயேசு சொல்லுவார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவோரெல்லாம் விண்ணகத்திற்குள் நுழைய முடியாது. உன்னை யாருன்னு எனக்கு தெரியல. யாரெல்லாம் முதியவர்களை வீட்டில் வைத்தில்லையோ, மாமியார்களையும் மாமனார்களையும் கொடுமைப்படுத்துகிறார்களோ, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் பார்த்து இன்றைய மறையுறையின் இறுதியிலே சுவக்கின் அன்னம்மாள் என்ற முதிய தம்பதியினர் சொல்லுவது, என்னுடைய மகள் மரியாவை நான் நல்லொழுக்கத்தோடு வளர்த்தேன், என்னுடைய பேரன் இயேசுவை நான் நல்லொழுக்கத்தோடு வளர்த்தேன், நீங்களும் அதையே செய்யுங்கள். அவ்வாறு செய்யாமல் நடித்து கொண்டு கிறிஸ்துவன் சரீரம் என்று சொல்லும் பொழுது ஆமேன் என்று என்னுடைய பேரனை நீங்கள் வாங்குகிறீர்களா? நீங்கள் பொய்யர்கள். நீங்கள் பொய் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், வெளிவேடமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இன்னைக்கு பெரிய உண்மை. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும். என்ன அந்த ஃபாதர் இப்படி சொல்லிட்டாரு, நானே மாமியாரை வெளியில தான் வச்சிருக்கேன். பிரியமானவர்களே, உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். வயது முதிர்ந்தவர்கள் தான் விலை உயர்ந்த திராட்சை ரசத்திற்கு சமம். அதுக்கு தான் இன்னைக்கு விலை. இன்னைக்கு செஞ்ச திராட்சை ரசம் 100 ரூபா இருக்கும் 1 லிட்டர். ஆனால் ஆண்டுகள் கலந்தால்தான் அதற்கு விலை மதிப்பு அதிகம். வயது முதிர்ந்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள், அனுபவமிக்க பாடங்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை கைவிட்டு விடாதீர்கள். ஆமென். மீட்பளிக்கும்பவர்களாக மாறுவார். இறைவன் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை அனைத்து இறைவானில் வாழ்த்தப்படுகிறார்கள். திராட்சை ரசத்தை கொடுக்கிறோம். இவர்களுக்கு மீட்பளிக்கும்போது ரத்தமாக மாறுவனமாக. ஆண்டவரே, குற்றங்களிலிருந்து என்னை கழுவியரிடம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர்கள் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களுக்கு தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெயருக்கு நாங்கள் பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய எந்த தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், தேர்வு நிலை ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி இரு கரங்களையும் விரித்து பாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியானவரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருக்கிறார், நானும் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறுவதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று.